இறைவா நேயர்களுக்கு வணக்கம். இந்த 2026 சனி வக்ர பெயர்ச்சி என்னவெல்லாம் மாற்றங்களை கொடுக்க போகுது, என்னமெல்லாம் ஏற்றங்களை கொடுக்க போகுது, வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்ல எதிர்பார்ப்போட காத்திருக்க நாங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிற உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல காத்திருக்காரு ஜோதிட பேரறிஞர் ஐயா திரு AR பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். சார வணக்கம் சொல்லி வரவேற்கலாம். சார் வணக்கம். இறைவா நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். 2026 சனி வக்ர பயிற்சி கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான சூழல்களை கொண்டு வந்து தரப்போகுது? நேர்மறை எதிர்மறையான கருத்துக்கள் எப்படி இருக்க போகுது? ஒன்று, கவனமாக இருக்கணும் பயணத்தில். இன்னொன்று, செய்கிற வேலையிலையும் தொழிலையும் நிதானமாக இருக்கணும். மேலே இருக்கிறவங்க சில கேள்விகள் கேட்கும்போது ஆத்திரப்படாமல் அதற்கு உண்டான பதிலை சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதில் நிதானம் வேணும், பொறுமை வேணும். வரவேண்டிய கடன்களையும் கொஞ்சம் நிதானமாக வசூல் பண்ணுங்க. ஓகே, இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இளைஞர்களும் சரி இல்லை தொழிலில் ஈடுபடக்கூடியவங்களும் சரி எப்படிப்பட்ட சூழலை எதிர்நோக்கி காத்திருக்கலாம்? இவங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பார்வை, சனீஸ்வரருடைய பார்வை கடன் தீரும். அதே நேரத்தில் நிறைய அலைச்சல் திருச்சல் நிறைய இருக்கும். அந்த அலைச்சல் திருச்சல் இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு டைமே கிடைக்காது. சார் ஒன்றும் இல்லை சார், அவங்க பணம் கொடுக்கணும், அவங்ககிட்ட போய் பார்க்குறதுக்கு போனேன், காலையில் போனால் நைட்டு வரைக்கும் இழுத்துட்டான் சார், மத்தியானம் சாப்பாடு ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்போ ஒரு டீயோ காஃபியோ ஏதோ ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு உங்கள் வயிறை ஈரமாக வச்சுங்க, ட்ரை பண்ணாதீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடம்பு பாதிக்கும். 2வது, கணவன் மனைவி உறவு மிக கவனமாக இருக்கணும். தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க. சாப்பிட்றீங்கன்னு வச்சுங்களேன், என்ன சாம்பார் இப்போ என்ன வைப்போங்கப்பா, நீங்களும் உங்கள் சாம்பாரும் அப்படின்னு அழுத்து விழாதீங்க. அந்த மாதிரி நீங்கள் அழுத்து விழுறதுனால கணவன் மனைவி உறவு பாதிக்கும், தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சாம்பார் எப்படி இருக்குது தெரியுங்களா? சூப்பர், இந்த மாதிரி சாம்பார் தான் வேணும். எப்போவுமே ஒரே மாதிரி இருந்த சாம்பார் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு அவங்கள உற்சாகப்படுத்தினீங்கன்னா நமக்கு 1000 பிரச்சனை வெளியே இருக்கலாம். வீட்டு உள்ள இருக்கக்கூடாதுங்கிறது தான் இதனுடைய கான்செப்ட். சார், நீங்கள் சொன்னீங்க அப்போ பேச்சுவார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும், உடல்நல அதிகமா கவனம் இருக்கணும்னு சொன்னீங்க. அப்போ வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, அதே மாதிரி புதிய உறவுகளில் ஈடுபடும் போதும் சரி, இல்லை நான் ஒரு முதலீட்டுக்காக ஷேர் மார்க்கெட் மாதிரியான விஷயத்துக்குள்ள நுழையிறனாலும் சரி, யாரை நம்பலாம், இல்லை எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்குள்ள போகலாம்? இல்லை, இந்த காலகட்டத்தில் நீங்கள் நம்புறது போகிறதுலாம் தேவையில்லை. நீங்கள் ஏற்கனவே புதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தெளிவான முடிவு, தெளிவான அந்த சிந்தனை, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிசைட் பண்ணுறீங்க. உங்களை அதெல்லாம் அடிச்சிக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ அந்த புதிய முயற்சிகள் கொஞ்சம் வருமானம் கம்மியாக இருக்கும். என்ன சார், ஒரு 135 நாள் தானே, இதுக்காக என்ன 1 வருஷம் 2 வருஷமாக நான் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறேன். 135 நாள் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. புதிய உறவுகள், புதிய பயணங்கள், புதிய வரவுகள், புதிய வாய்ப்புகள், இது எல்லாம் உங்கள் கதவை தட்டும். அதெல்லாம் முயற்சி பண்ணுங்கள். எனக்கு சனி வக்கரம் இருக்கானே சார், இன்டர்வியூ போகாமல் இருப்பீங்களா என்ன? தாராளமாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். அது 135 நாள் முடிஞ்ச பிறகு தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே வரும். கரெக்டாக இருக்கும். கூட்டி கழித்து பாருங்கள், சரியாக இருக்கும். அப்போ புது வரவுகள் வரும், முயற்சிகளை கைவிடாமல் தொடருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கலாமா, இல்லை வீடு, நிலம், வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய? தாராளமாக செய்யலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா விரயம் தானே, விரயம் சுபவிரயம், சுபவிரய செலவு. ஆமாம். அதனால் உங்களுக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். நான் பழைய கடன் தீர்ந்து புதிய கடன் வரும். அந்த புதிய கடன் இருந்தால் கூட இந்த 135 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்கிறது, பழைய வீட்டை இடிச்சுட்டு ஜேவி போட்டு ஏன்பா அதை கட்டுங்கப்பா அப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு இருக்கட்டும். இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாத விஷயங்கள்னா என்னவா இருக்கும் சார்? ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். நான் நைட்டு ஒரு 2 மணிக்கு இந்த இடத்துல இந்த பொருள் விற்கிறாங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சார், சூடாக இருக்கும், அங்கே போய் அந்த மாதிரிலாம் வேணாம். காரமான பொருட்கள் வேண்டாம். அதே நேரத்தில் இரவில் சாத்வீகமான பொருட்களை சாப்பிட்டு சீக்கிரமாக படுத்து தூங்குங்க. ஏன்னா உங்களுக்கு முதல்ல தூக்கத்தை கெடுத்துருவான். அந்த தூக்கத்தை மாத்திரம் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போகும், சிந்தனை சமாச்சார பிரச்சனைகள் போகும், தெளிவான முடிவு மறுநாள் காலையில் எடுக்கலாம். நிச்சயம் இந்த ஒரு கோவில் வழிபாடு பரிகாரங்கள் இவங்களுக்கு தேவை அப்படின்னா என்னவா இருக்கும் சார்? திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு அகோர மூர்த்தியை வழிபட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துஷ்ட கிரகங்களுடைய தாக்கங்கள் போயிடும். இப்போ நம்ம சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான் சொல்லிகிட்டு இருக்கோம்.
உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குது, இப்போ என்ன கோச்சார பிரகாரம் உங்களுக்கு பலனுங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு அப்படி இறைவால் அப்படி கலக்கி நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தைரியமாக இருங்க சார். தைரியம் கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம், பயமுறுத்துறதுக்கான ப்ரோக்ராம் இல்லை. அப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அகோர மூர்த்தியை போய் வழிபட்டீங்கன்னா பிரமாதமான பலன் கிடைக்கும். அங்கே முக்கியமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது வஸ்திரம். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வேஷ்டி, புடவை, வஸ்திர தானம் செஞ்சால் உங்களுக்கு அற்புத பலன் கிடைக்கும். சனி பெயர்ச்சினா வேற, சனி வக்கரம்னா வேற. சனி பெயர்ச்சினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மீனத்தில் இருக்கார், மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு மாறும் காலத்தை வந்து சனி பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி வக்கரம் அப்படிங்கிறத சனி வந்து கும்பத்துக்கு வந்து திரும்பி பார்ப்பார். அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இதை தான் சனி வக்கரம்னு சொல்கிறோம். பொதுவாகவே எல்லா கிரகங்களும் வக்கரம் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகங்கள் வக்கரமாகும். அந்த சனி பெயர்ச்சி, சனி வக்கரன் மாத்திரம் ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. சனி தானாக வக்கரம் ஆவறதில்லை. சனியோட வீட்டுக்கு 3, 5ஆம் இடத்தும் வரைக்கும் செவ்வாய் எந்த காலத்துலலாம் பயணம் செய்கிறாரோ அந்த காலத்தில் சனி வக்கரமாயிடும். இதுதான் ரகசியம். அப்போ சனி வக்கரம் ஆகிறதுக்கும் செவ்வாய் 3, 4, 5ஆம் வீட்டுக்கு வர்றதுக்கும் நிறைய தொடர்புகள் உண்டு. இது வெப்ப கிரகம், இது நீர் கிரகம். யார் வெப்ப கிரகம்? செவ்வாய். நீர் கிரகம், குளிர்ச்சியான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரர். ஸோ நெருப்புக்கிட்ட வந்து குளிர்ச்சி வந்தால் எப்படி இருக்கும்? உருகும். அதனால தான் இயற்கை அழிவுகள் நீரினால், நெருப்பினால், வெள்ளத்தினால், போர் பதட்டத்தினால், அதே மாதிரி மத கலவரங்களால், ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனையாகவும் நிறைய பிரச்சனைகள் ஒரே வைப்ரேஷனோடு இருக்கக்கூடிய காலமாக இது இருக்கிறதுக்கான காரணம் அந்த சனியும் செவ்வாயும். நீங்கள் கூட நம்ம இறைவா டிவியில் பார்த்தீங்கன்னா ஆங்கில புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, சனி பெயர்ச்சி, தமிழ் புத்தாண்டில் இதெல்லாம் நம்ம ரொம்ப விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம். குரு பயிற்சியிலையும் சொல்லியிருந்தீங்க. குரு பயிற்சியிலையும் சொல்லியிருக்கோம். இது எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக மாறுதல்கள் வர்ற நேரங்களில் பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள் இருக்கும். குறிப்பாக தமிழ்நாட்டிலையும் இதனுடைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த வருடம் அதிகமான மழையும் சில இடங்களில் வறட்சியும் இது இருக்கத்தான் செய்யும். தண்ணீர் பஞ்சம் ஒரு சில இடங்களில் வரும். ஒரு சில இடங்களில் அதிகமான மழை பெஞ்சு அதற்கான பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் போர் முடிஞ்சிருச்சு, ஒப்பந்தம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் ஒப்பந்தம் முடிஞ்ச பிறகு கூட மீண்டும் போர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் அமெரிக்காவும் ஈரானும், இந்தியாவிலையும் வருமா அப்படின்னா வருவதற்கான வாய்ப்புகள் இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால அதிகம். ஆகவே பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் கொடுக்கல் வாங்கல் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். படிக்கிற பிள்ளைங்க பள்ளிக்கு போய் படிக்கிறத பார்க்கணும். கல்லூரியில் போய் நம்ம வேலை என்னவோ அதை வண்டி பார்க்கணும். டைவர்ஷன் இருக்கக்கூடாது. அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு, வெளிநாட்டு வேலைக்கு போகிறவங்க ரொம்ப கவனமாக பயணத்தில் இருக்கணும். இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. இப்போ போர் சூழல் பதட்டமான இருக்கு அப்படின்லாம் சொல்லிடுறீங்க. அப்போ பணவரவு, முதலீடு, இல்லை புதிய தொழில் தொடக்கம், இந்த மாதிரியான சூழல்களில் ஈடுபட வேண்டியவங்க இந்த சனி வக்ர பயிற்சியில் எப்படி இருக்கலாம்? உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம கொடுக்கறது அத்தனையுமே பொது பலனும் அதுக்கு உண்டான பரிகாரங்கள் தான். ஆனால் உங்களுக்கு அது எப்படி இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்குது, அது மட்டும் இல்லை சனீஸ்வரருக்கு குரு பார்வை இருக்கா, குரு தசை நடக்குதா, சுக்கிர தசை நடக்குதா, ராகு கேது தசை நடக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த கேள்வி கேட்கும்போது தான் எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்தது. சனி வக்ரம் 11/12/2026 வரைக்கும் இருக்குது. டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. விடியற் காலையில் 5 மணி வரைக்கும் இருக்குது. ஆனால் இது நடுவில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. ஒரு பக்கம் ராகு கேது பெயர்ச்சி, ஒரு பக்கம் சனி வக்ரன், குருவும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படிப்பட்ட காலகட்டம் ரொம்ப கர்ண கடூரமான ஒரு காலகட்டம். அதனால தான்
பயணங்களில் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடக்கூடாது. வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், மதக்கலவரங்கள் இருக்கும். மிக ஜாக்கிரதையாக போக வேண்டிய ஒரு காலம். இதை நம்ம விஞ்ஞானத்தில் இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க எல் நினோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இதை ஒரு 1.5 வருஷமாக இதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நிச்சயமா. ஆகவே இது மக்கள் எல்லாம் இந்த 12 ராசிக்காரர்களும் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்களும் கேள்வி கேட்க போகிறீங்க, நம்மளும் நிறைய சொல்ல போகிறோம். இப்போ நீங்கள் போன தடவை குரு பயிற்சி பேசும்போது கூட சொல்லியிருந்தீங்க சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இயற்கை பேரிடர்களால் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய மோசமான சூழல்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொன்னீங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த சூழலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு மாநிலங்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டு இருக்கு. ஏன் தெற்கு மாநிலம்னு சொல்லக்கூடிய வயநாட்டிலையுமே பாதிப்பு மறுபடியும் பிரச்சனை இல்லைங்களா இருக்கு. அப்போ நிச்சயமா இப்போ நீங்க சொல்லுங்க ஐயா, அஜாக்கிரதையா இருக்காதீங்க, ஜாக்கிரதையா இருங்க, இரவு பயணங்களை தவிர்த்துருங்க, அப்படி உடல்நல பாதுகாப்போட இருங்கன்னு சொல்றீங்க. பொது பரிகாரங்களா, பொதுவா இந்த கோயில்களுக்கு வழிபாடு இல்லை வீட்டுல இந்த சூழல்ல இருக்கக்கூடிய பரிகாரங்கள்னு ஏதாவது? இது அந்த பூமியினுடைய தட்பவெட்ப நிலையே டோட்டலா மாறுது. இதுக்கு நீங்க இறைவனை வழிபட்டாலும் சரி, கிரக வழிபாடு செஞ்சாலும் சரி, இது பொதுவா எல்லாருக்கும் பாதிக்கக்கூடியது. இது வேணா அந்த சிக்கல்ல நம்ம மாட்டாம வேணா தப்பிக்கிறதுக்கு இறை வழிபாடு ஒரு வழிகோலாக இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா மனசுக்கு அப்படியே பதைக்குது. அவங்கள ஓடி வராங்க, அது ஓடி பிடிச்சிருது. அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடு நம்ம போட்டி போட முடியாது. நிச்சயமா சார். அதனால தான் பரிகாரம் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்களே, நான் பரிகாரம் இதுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க. என்ன பரிகாரம்னா, நீர்நிலையில் வீடு கட்டாதீங்க, நீர் பாதையில் வீடு கட்டாதீங்க, ஏரிக்குள்ளே போய் வீடு கட்டாதீங்க, கடற்கரை ஓரமாக வீடு கட்டாதீங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஏற்கனவே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா? நீங்கள் பரிகாரம்னு சொல்கிறதுனால நவ கிரகங்களை பரிகாரம் பண்ணுறதை விட இயற்கையோடு ஒட்டி வாழ நம்ம கற்றுக்கணும். இயற்கையை எதிர்த்து வாழ பழகக்கூடாது. இப்போ பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிறது ரொம்ப அவசியமானது. கண்டிப்பாக நீங்கள் சொன்னது அதுதான் உண்மை. 2வது, அரசாங்கம் ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு தருமா? தர முடியாது. நம்ம பாதுகாப்பை நம்ம பார்த்துக்கணும். அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பாக இருந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பாதுகாப்பாக இருக்கும். நிச்சயமா சார். நீங்கள் ஒன்றும் இல்லை, குப்பையை இங்கே போடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைக்கு தொட்டிக்கு பக்கத்தில் தான் போடுறோம். கண்டிப்பாக. அப்போ அதை வாடுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா. ஆகவே முதல்ல நம்மளை மாற்றிக்கணும். சில கட்டுப்பாடுகள், சுகாதார முறைகள் இதெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். சனீஸ்வரர் என்பது ஆரோக்கியத்துக்கு எடுத்துருவான். வயிறு, நரம்பு, சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன் கொடுத்துருவான், கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கொடுத்துருவான், சாப்பிட்ற தண்ணியில் பிரச்சனைகள் கொடுத்துருவான். ஆகவே தான் இங்கே ஆடி மாதம் கூட கூழ் வார்த்து அம்மனுக்கு வேப்பிலை போட்டு அந்த வேப்பிலையோடு சேர்ந்த கூழை நம்ம குடிக்கிறோம். ஏன்னா வேப்பிலைங்கிறது ஒரு அருமருந்து, வயிற்றில் இருக்கிற பூச்சிகள்லாம் போயிடும். இப்போ நீங்கள் பரிகாரம் சொன்னீங்களே, அந்த பரிகாரமும் வாழ்க்கை முறையும் வாழ்வியலும் சேர்ந்து அந்த காலத்திலே கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிப்பாக சார். ஆக வீடு கட்டுறது எங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஒழிய, வழியிலெல்லாம் போய் வீடு கட்டி அதனுடைய பாதையில் நீங்கள் போனீங்கன்னா பஞ்சபூதங்களும் தடுக்க முடியாது. நிச்சயமா சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளுடைய இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.